28/8/2026 வெள்ளிக்கிழமையில் காலை 9:29 இருந்து 11:21 வரைக்கும் ஆவணி பௌர்ணமி சோடசக்கலை நேரம். சோடசக்கலை நேரத்தை பத்தி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் வரத்தை பெற்ற நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம்தான். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த தாய்க்கும் உயிருக்கு அது ஆபத்தாக முடியும், அந்த குழந்தைக்கும் அது ஆபத்தாக முடியும். அது நடக்காது. இறக்கும் மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. அவருடைய இறப்பு அன்றைய நாள் குறிக்கப்பட்டிருந்தால் அதன்படி அந்த இறப்பானது நடந்தே தீரும். ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம எக்ஸ்ட்ரா வாழலாம் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறத எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய பிறப்பு இறப்பு ரகசியமே. அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைத்த பொக்கிஷம். தாயின் வயிறாகவே இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள இருக்க முடியாது. நினைச்சோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் நம்ம முன்னாடி வெளியில வந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு தாய் நினைக்கிறாங்க இந்த நாள் நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த 24 மணி நேரம் இன்குபேட்டர்ல வைப்பாங்க. அதனால முன்னால பிறக்கவும் முடியாது, முன்னால நினைச்ச மாதிரி இறக்கவும் முடியாது. பின்னால பிறந்தாலும் அதுவும் கஷ்டம், பின்னால இறந்தாலும் கஷ்டம். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல தான் பிறப்பும் இறப்பும் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பு இறப்பு ரகசியம். அதை போலத்தான் இந்த 5 நிமிடம் அப்படிங்கிறது. இந்த 2 மணி நேரம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல ஒரு 5 நிமிடம் எதுன்னு யாராலையுமே கண்டே பிடிக்க முடியலையா. அப்படி ஒரு அற்புதமான அந்த 5 நிமிடங்கள்ல வரக்கூடிய, இன்னும் சிறப்பா சொல்லணும்னா ஒரு 5 நொடி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான வரத்தை உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசையில வரக்கூடிய, அதாவது முடிந்த உடனே வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை பத்தி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான சோடசக்கலை நேரம் நாளைய தினத்துல வருது. தவறாம நான் சொல்றேன், இந்த ஒரு எளிமையான விஷயத்த செய்யுங்கன்னா அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒன்று ஆஃபீஸ் போயிருவீங்க, இல்லை ஏதாவது வேலையா இருப்பீங்க. அதனால இந்த ஒரு பொருளை மட்டும் உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த 2 மணி நேரத்துல உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதுல நினைச்சுக்கிட்டே இருங்க போதும். அது என்ன பொருள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்க கூட இருக்க வேண்டிய அந்த அதிசக்தி வாய்ந்த பொருள் அருகம்புல். இந்த அருகம்புல்ல சிறிதளவு எடுத்து உங்களுடைய ஹேண்ட்பேக்லயோ அல்லது உங்களுடைய பையிலையோ உங்க கையிலையோ நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இந்த 2 மணி நேரமே அது உங்க கூட இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதை நீங்க கையில வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடக்கணும்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அது நடக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா நடக்கும். அதன் பின் அந்த அருகம்புல்ல நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற நீர்ல கொண்டு போட்டுடலாம், இல்லை ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுடலாம். அன்னைக்கே போடணும்னு கூட இல்லை, மறுநாள் கூட நீங்க போட்டுக்கலாம். அந்த அருகம்புல் உங்க கூட இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு தெய்வ சக்தி பெருகி உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.